நீங்கள் விரும்பி உங்களுக்கு கிடைக்காமல் போன வேஷம் ஏதாவது இருக்கிறதா? விரும்பியவை பல, ஆனால் நான் விரும்பிய பாத்திரங்களை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்ளவில்லை. உங்கள் அன்னையர் இப்போது உயிருடன் இருந்திருந்தால் என் நிலைக்காக மிகவும் அனுதாபப்பட்டிருப்பார். எப்படி சொல்கிறீர்கள்? குறைந்த வருமானத்தில் இருந்தபொழுது எனக்கு கிடைத்த மன நிம்மதி இப்பொழுது எனக்கு இல்லை. என்னிடம் உதவி பெறாத நிலையில் என்னை அப்போது உள்ளன்போடு நேசித்து வந்தவர்கள் என்னிடம் பல உதவிகளை பெற்றும் உள்ளன்போடு இப்போது நேசிப்பதில்லை. உண்மையாக சொல்கிறேன், என்னை உளமாற நேசிக்கும் உண்மையான நண்பர்கள் மிக குறைவு. இது எனக்கே தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் இந்த சூழலில் இருக்கும் என்னை பார்த்து எனது தாயார் அனுதாபப்படாமல் சந்தோஷப்பட்டு கொண்டாயிருப்பார். பலருக்கு பல ஆயிரக்கணக்கில் உதவி தரும் நீங்கள் எப்போதாவது யாரிடமாவது உதவி பெற்றிருக்கிறீர்களா? பிறருடைய உதவியினாலேயே வளர்ந்தவன் நான் என்பதை திட்டவட்டமாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட உதவிகளில் நீங்கள் பெரிதென கருதுவதும் மறக்க முடியாததும் எது? கலைவாணர் NSK அவர்கள் கீழ்ப்பாக்கத்தில் குடியிருந்த பொழுது அவரது வீட்டிலேயே கோவிந்தன் என்ற தோழர் ஒருவர் இருந்தார். 10-15 என்று மாத சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அந்த தோழர் தன்னுடைய குடும்பத்தை பற்றி கூட கவலைப்படாமல் எனக்கு ஒரு நாள் 2 ரூபாய் கொடுத்து உதவியதை என்னால் மறக்க முடியாது. ஆனால் அந்த நண்பரை தேடி தேடி அலைகிறேன். என்னால் அந்த தோழரை காண முடியவில்லை.